எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. ஃபர்ஸ்ட் அப்டேட்ஸ் டெவலப்மெண்ட்ஸை பார்த்துருவோங்க. Q1 ஃபினான்ஷியல் இயர் 26 ரிசல்ட்ஸ் பார்த்தோம்னா 2 கம்பெனியோட ரிசல்ட்ஸ் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ், தென் செகண்ட் வந்து டாடா எலக்ஸிஸ். ரெண்டுமே வந்து பிரமாதமான ரிசல்ட்ஸ் கிடையாது. TCS பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு காலையிலேயே ஒரு 2% டவுனு. நம்ம எப்பொழுதும் சொல்றது தான், மார்க்கெட் வந்து எப்பொழுதுமே கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸை தான் பார்க்கும். ஸோ 2% டவுன்னா அவங்க காட்டின பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இல்லை அப்படின்னு தான் மார்க்கெட் டிசைட் பண்ணியிருக்குங்க. குவார்டர் ஆன் குவார்டர் ரெவன்யூ ஃபால் இருந்திருக்கு. இயர் ஆன் இயர் எடுத்துக்கிட்டோம்னா கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் 6% ஏறி இருக்குங்க. ரெவன்யூ வந்து 1.3% தான் ஏறி இருக்கு. TCS பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு வருஷமாவே இன்க்ரீசஸ் இன் ரெவன்யூ இயர் ஆன் இயர் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே வந்து இப்போ இன்னைக்கு 1.3%ல இருக்குங்க. இனி வரக்கூடிய காலங்களில், அதாவது ஃபினான்ஷியல் இயர் 26 பொறுத்த வரைக்கும் ரிமைனிங் 3 குவார்ட்டர்ஸ்ல இன்னும் மோசமாகக்கூடிய நிலைமைகள் இருக்கும். இந்த டாரிஃப் டீல் போட்டாருங்க ட்ரம்ப் அவர்கள், பல நாடுகளோட டீல் போட்டிருக்காரு. அதனுடைய பாதிப்புகள் எல்லாமே வந்து இனி வரக்கூடிய காலங்களில் தெரியும். ஸோ நம்ம ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேங்க. நம்ம ஃபினான்ஷியல் இயர் 26 4th குவார்ட்டருக்கு அப்புறம் நம்ம ஐடிக்குள்ள என்ட்ரு ஆகிறத பற்றி பேசுவோம். TCS பொறுத்த வரைக்கும் ஒரு ஷேருக்கு 11 ரூபாய் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பேமெண்ட் டேட் வந்து ஆகஸ்ட் 4, ரெக்கார்ட் டேட் வந்து ஜூலை 16, 2025. அடுத்து டாடா எலக்ஸிஸ் எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு காலைல ஓப்பனிங்லேயே 5% பக்கமா ஷேர்ஸ் கீழே இறங்கி இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா குவார்டர் ஆன் குவார்டர், இயர் ஆன் இயர் ரெண்டுமே ப்ராஃபிட்டும் கீழே விழுந்திருக்கு, ரெவன்யூவும் கீழே விழுந்திருக்குங்க. இயர் ஆன் இயர் எடுத்துக்கிட்டோம்னா ரெவன்யூ 3.7% விழுந்திருக்கு, கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் 22% அடி வாங்கியிருக்குங்க. குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்ல எடுத்துக்கிட்டாலும் ரெவன்யூ வந்து 1.7% பக்கமா கீழே இறங்கியிருக்கு. கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் வந்து 16% கீழே விழுந்திருக்கு. 5% கீழே இறங்கிடுச்சு அப்படின்னு சொல்லி உள்ள போயிடக்கூடாதுங்க. இது வந்து கண்டினியூ ஆகும். இப்பயுமே வேல்யூவேஷன் ரொம்ப ரொம்ப அதிகம். அடுத்து இந்தியன் ஹோட்டல் கம்பெனி எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி வந்து விவந்தா பிராண்டு கீழே புதுசா ஒரு ஹோட்டல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ராஜஸ்தான் ஜெய்ப்பூர்ல. அதுக்கான அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க ஒண்டர் பில் டெவலப்பர்ஸ் பிரைவேட் லிமிடெட் கூட. இதுல 160 கீஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விவந்தா பிராண்டு கீழே புதுசாக ஒரு ஹோட்டல் வருது இல்லையா, அதோட சேர்த்து ராஜஸ்தான்ல மட்டுமே 31 ஹோட்டல்ஸ் இருக்குங்க இந்தியன் ஹோட்டல் கம்பெனி லிமிடெடுக்கு. தென் 8 வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கு ராஜஸ்தான்ல மட்டுமே. அடுத்து லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா எடுத்துக்கிட்டோம்னா ஜூன் 2025 உடைய பிசினஸ் நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இண்டிவிஜுவல் பிரீமியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 14.6% இயர் ஆன் இயர் கூடி இருக்கு ஜூன் 2025 அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஜூன் மாசத்துல எவ்வளவு பாலிசிஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போமே. ஜூன் 2025 எடுத்துட்டோம்னா 12.49 லேக் பாலிசிஸ் வந்து இஷ்யூ பண்ணிருக்காங்க. இது ஜூன் 2024ல எவ்வளவா இருந்திருக்கு அப்படின்னா 14.63 லேக்ஸா இருந்திருக்கு. ஸோ இயர் ஆன் இயர் குறைஞ்சிருக்கு. இதுல இண்டிவிஜுவல் பாலிசிஸ் எடுத்துக்கிட்டோம்னா 12.48 லேக்ஸ்ங்க. இது ஜூன் 2024ல 14.62 லேக்ஸா இருந்திருக்கு. குரூப் பாலிசிஸ் எடுத்துக்கிட்டோம்னா 1290. இது ஜூன் 2024ல 2827 இருக்கு. ஸோ டோட்டல் பாலிசிஸ் இஷ்யூட் அப்படின்னு பார்த்தோம்னா குறைஞ்சிருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கணும். தென் டோட்டல் பிரீமியம் இன்கம் எடுத்துக்கிட்டாலும் 3.43% குறைஞ்சிருக்குங்க ஜூன் 2025ல ஜூன் 2024 கம்பேர் பண்றப்ப. ஸோ LIC இன்வெஸ்டர்ஸ் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இயர் ஆன் இயர் நம்பர் ஆஃப் பாலிசிஸ் இஷ்யூட் அப்படின்றது தொடர்ந்து குறைஞ்சிட்டே வருது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். வெளியில இந்த இண்டிவிஜுவல் பிரீமியம் 15% பக்கமா ஏறி இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு உள்ள என்டர் ஆகி மாட்டிக்கூடாதுங்க. அடுத்து கர்நாடகா பேங்க் எடுத்துக்கிட்டோம்னா சமீபத்தில் MD CEO தென் ED 2 பேருமே வந்து ரிசைன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. அதற்கு மத்தியில பேங்க் வந்து சர்ச் கமிட்டி போட்டு புது MD CEO தேடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ பேங்கோட ஆபரேஷன்ஸ் வந்து கவனிச்சுக்கிறதுக்கு சீஃப் ஆப்ரேட்டிங் ஆஃபீஸர் ராகவேந்திராவை பார்க்க சொல்லியிருந்தாங்க. இப்போ பேங்க் என்ன டிசைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அடுத்த MD CEO வர வரைக்கும் ராகவேந்திரா அவர்களே வந்து இன்ட்ரீம் CEOவா இருக்கிறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க. அதுக்கான ஃபார்மல் ரெகுலேட்டரி அப்ரூவல் எல்லாமே வாங்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன் கர்நாடகா பேங்க். ஸோ கர்நாடகா பேங்கை பொறுத்த வரைக்கும் இப்போதையுமே வேல்யூவேஷன் ரொம்ப ரொம்ப சீப்பாக தான் இருக்கு. அடுத்து டாபர் இந்தியா நிறுவனத்தினுடைய சீஃப் என்ன சொல்றாரு, ஃபினான்ஷியல் இயர் 26ல நம்ம வந்து ரெக்கவரியை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப 2023, 24, 25ல மியூட்டடா தான் இருந்திருக்கு பிசினஸ் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். தென் என்ன எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா டபுள் டிஜிட் காம்பவுண்ட் ஆனுவல் growth ரேட் நாங்க ஃபினான்ஷியல் இயர் 27ல எதிர்பார்க்கிறோம். அதாவது 2027, 28ல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம் அப்படின்னு சொல்றாருங்க. எப்படி அப்படின்னா பவர் பிராண்ட்ஸ், ஹெல்த் அண்ட் வெல்னஸ் இந்த செக்டர்ல நாங்க அதிகமா ஃபோக்கஸ் பண்ணுவோம். அது போக ரூரல்ல நாங்க எக்ஸ்பேன்ஷனை அக்ரெசிவா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா ரூரலை பொறுத்த வரைக்கும் லோக்கல் அண்ட் ரீஜனல் பிளேயர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அவங்களே வந்து டஃப் காம்படிஷன் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்து ஹியூண்டாய் மோட்டார்ஸ் இந்தியா எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி வந்து IIT மெட்ராஸோட கை கோர்த்துட்டு ஒரு 180 கோடி ரூபாய் செலவுல ஹைட்ரஜன் இனோவேஷன் ஹப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பார்ட்னர்ஷிப்போட ஃபோக்கஸ் என்ன அப்படின்னு சொல்றாங்கன்னா கிரீன் ஹைட்ரஜன் டெக் தென் கார்பன் நியூட்ரல், இதுதான் வந்து அவங்களுடைய அப்ஜெக்டிவா இருக்குங்க. அடுத்து பெட்ரோநெட் LNG எடுத்துக்கிட்டோம்னா
கம்பெனி வந்து தீபக் ஃபெர்டிலைசர்ஸ் அப்படின்ற நிறுவனம் இருக்கு இல்லையா, அதோட சப்சிடரி கம்பெனி பெர்ஃபார்மன்ஸ் கெமிசர்வ் லிமிடெட் அந்த நிறுவனத்தோட ஒரு ஸ்ட்ராட்டஜிக் டீல் வந்து போட்டிருக்காங்க. டீலோட பீரியட் வந்து 5.5 இயர்ஸ்ங்க. ஜூலை 2026ல இருந்து டிசம்பர் 31, 2031 வரைக்கும் இந்த டீல் வந்து இருக்கும். இந்த டீலோட முக்கியமான அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, பெட்ரோநெட் எல்என்ஜி வந்து ரீகேசிபிகேஷன் சர்வீசஸ் பண்ணி கொடுப்பாங்க அந்த நிறுவனத்துக்கு, அதாவது தீபக் ஃபெர்டிலைசரோட சப்சிடரி நிறுவனத்துக்கு. இந்த டீலோட ஒர்த் எவ்வளவு அப்படின்னா 1200 crore ரீகேசிபிகேஷன் அக்ரிமெண்ட்டுங்க இது. இந்த அக்ரிமெண்ட் மூலமா பெட்ரோநெட் எல்என்ஜிக்கு ஜூலை 2026க்கு மேல நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு 20% ரெவன்யூ கூடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு செய்தி வந்திருக்கு. இது பெட்ரோநெட் எல்என்ஜிக்கு நல்ல செய்தி. இப்பயுமே கன்சிடர் பண்ற லெவல்ல தான் இருக்கு. அடுத்து கோல்டு எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு 22 கேரட் கோல்டு பெர் கிராம் 55 ரூபாய் விலை ஏறி இருக்குங்க. 9075ல இருக்கு. அடுத்து இன்டர்நேஷனல் பிசினஸ் எடுத்துக்கிட்டோம்னா டெஸ்லா நிறுவனம் இந்தியாவுக்குள்ள வர்ற மாதிரியான செய்திகள் நம்ம 2 மாசத்துக்கு முன்னாடியே பேசியிருந்தோம். ஸோ மும்பைல அவங்களோட ஃபர்ஸ்ட் ஷோரூமை ஓபன் பண்ண போறாங்க. ஜூலை 15 ஓபன் பண்ண போறாங்க. அதை தொடர்ந்து டெல்லி மற்ற இடங்கள்ல ஓபன் பண்ற மாதிரி தெரியுதுங்க. அடுத்து சர்வதேச செய்திகள் எடுத்துக்கிட்டோம்னா ட்ரம்ப் அவர்களுடைய டேரிஃப் தாங்க வழக்கம் போல. கனடாக்கு நான் 35% வந்து டேரிஃப் போட்டிருக்கேன் வித் எஃபெக்ட் ஃப்ரம் August 1 அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு நேத்து ட்ரம்ப் அவர்கள். இது போக இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து லார்ஜஸ்ட் இம்போர்ட்டர் ஆஃப் க்ரூட் ஆயில் அப்படின்றது ஒரு பக்கங்க. 2022க்கு முன்னாடி ரஷ்யாட்ட இருந்து நம்மளோட டோட்டல் க்ரூட் ஆயில் இம்போர்ட் எடுத்துக்கிட்டோம்னா 2% கம்மியா தான் ரஷ்யாட்ட இருந்து வாங்கிட்டு இருந்தோம். இந்த ரஷ்யா யுக்ரைன் வாருக்கு அப்புறம் நம்மளோட 2% இம்போர்ட் அப்படின்றது இப்ப 35% கூடியிருக்குங்க. இது ஒரு கட்டத்துல 40% வரைக்கும் நம்ம வாங்கணும். என்ன விஷயம் அப்படின்னா ரஷ்யாட்ட இருந்து நம்மளுக்கு கொஞ்சம் காசு கம்மியா க்ரூட் ஆயில் வாங்கலாங்க. அதுக்காக நம்ம நிறைய அங்க இருந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து ட்ரம்ப் அவர்களுக்கு பிடிக்கல. ஸோ ரஷ்யாட்ட இருந்து யார் யாரெல்லாம் க்ரூட் ஆயில இம்போர்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் எடுத்துருக்காரு. அவங்களுக்கெல்லாம் டேரிஃப் போடலாமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காரு. அதுவும் 10% 20%லாம் இல்லைங்க, 500% வரைக்கும் நான் டேரிஃப் போடுவேன் அப்படின்றதுக்கான பில்ல அவர் என்ட்ரோஸ் பண்ணியிருக்கிறாரு. இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நான் ரெக்கார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 100-150 பாயிண்ட் பக்கமா கீழே இறங்கி இருந்ததுங்க நிப்டி 50. ஸோ 25,000 நோக்கி மறுபடியும் வருது. டிசிஎஸ் ரிசல்ட்ஸோட ரிஃப்ளெக்ஷனாக கூட இருக்கலாம். ஸோ டிசிஎஸோட ரிசல்ட்ஸ் அப்படின்றது மற்ற ஐடி கம்பெனிஸ் ரிசல்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத முடிவு பண்ணி மார்க்கெட் பெர்ஃபார்மன்ஸ் மியூட்டடாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது மறுபடியும் பழைய நிலைமைக்கே போகலாம். போன வருஷம் செப்டம்பருக்கு மேல என்ன நடந்ததோ அதே விஷயம் திருப்பி நடக்கலாம், வாய்ப்புகள் இருக்கு. எஃப்ஐ ஆக்டிவிட்டிஸ் எடுத்துக்கிட்டோம்னா பெருசா எஃப்ஐஐ சென்டர் ஆளுங்க ஜூலையை பொறுத்த வரைக்கும் இப்பயுமே நெட் செல்லர்ஸா தான் இருக்கிறாங்க. ஸோ எஃப்ஐஐ ஆக்டிவிட்டி இல்ல, நெட் பையர்ஸ் ஆகல அப்படின்னா மார்க்கெட் பெருசா மேல போகாது. டிஐஎஸ்ஆல பெருசா மார்க்கெட்டை மேல மூவ் பண்ண முடியாது. கீழே விழுவாம வேணா கொஞ்ச காலத்துக்கு முட்டு கொடுக்கலாம். அடுத்து இன்னைக்கு கேள்விகளுக்குள்ள போயிடலாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு நண்பர் வந்து முத்தூட் மினி பாண்டை கன்சிடர் பண்ணியிருந்தேன் சார், இப்போ வந்து விற்க முடியல அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாருங்க. பொட்டன்ஷியல் பையர்ஸ் இருந்தால் தாங்க விற்க முடியும், இல்லாட்டி விற்க முடியாது. அது பாண்டை பொறுத்த வரைக்கும் அது ஒரு முக்கியமான ஒரு ரிஸ்க்குங்க. நம்ம வந்து கன்சிடர் பண்றோம் அப்படின்னா ஒரு 2 to 3 இயர்ஸ்க்கு அந்த அமௌண்ட் தேவையில்லை அப்படின்னா தாங்க நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும், இல்லாட்டி நம்ம கன்சிடரே பண்ணக்கூடாது என்னை பொறுத்த வரைக்கும். அடுத்து வேதந்தா நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்கிறாங்க. நான் வந்து கன்சிடர் பண்ணியிருந்தேன் சார், ஒரு 5 or 6% ப்ராஃபிட்ல வெளில வந்துட்டேன், எனக்கு திருப்பியும் கன்சிடர் பண்ணலாமா, ஆனா கன்சிடர் பண்றது பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. வேதந்தாவோ ஹிந்துஸ்தான் ஜிங்கோ ரெண்டுக்குமே கடன் ஜாஸ்திங்க, ரிஸ்க் ஜாஸ்தி, டிவிடெண்ட் தர்றாங்க அப்படின்னு போய் உள்ள விழுந்துடக்கூடாதுங்க. நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஹாப்பியான லைஃப் தென் ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கணும் அப்படின்றதாங்க. நீங்க வந்து ஏதோ ஒரு ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணிட்டு அது இறங்கிருமோ அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டே இருக்கிறதுக்காக நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணக்கூடாதுங்க. நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரணும், ஒரு ஹாப்பினஸ் நம்மளுக்கு கிடைக்கணுங்க. அது இறங்கிருமா, அதை வித்துடலாமா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் மண்டையை போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கிறதுக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம எதுக்கு பண்ணணும்? அதுக்கு ஒரு நல்ல கம்பெனியா பார்த்து கன்சிடர் பண்ணிட்டு ஜாலியா இருந்துட்டு போயிடலாமே. அடுத்து மெனான் பிஸ்டன்ஸ் அப்படின்ற நிறுவனத்தை பத்தி கேட்கறாங்க. தொடர்ந்து ஒரு வருஷமா மார்ச் 2024ல இருந்து மார்ச் 2025 வரைக்கும் ப்ராஃபிட்ஸ் தொடர்ந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. கேர்ஃபுல்லா இருங்க. அதுக்கு எப்பொழுதுமே நோ தான். ஸ்மால் கேப் வேல்யூவேஷன் நல்லா இருக்கிற மாதிரி தெரியும், மாட்டிக்காதீங்க. அடுத்து ஆர்எஸ்ஐ நம்ம பார்க்கலாமா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இந்த ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். நமக்கு வந்து கம்பெனியோட இன்ட்ரென்சிக் வேல்யூ, தென் க்ரோத் ப்ராஸ்பெக்ட்ஸ், தென் ப்ரொமோட்டர்ஸ் எப்படி, அது மட்டும் தெரிஞ்சாலே போதுங்க. நான் வந்து இதை மட்டும் தான் பார்க்கறது. மற்றபடி ஆர்எஸ்ஐ எல்லாம் நான் பார்க்கறது இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும். அடுத்து ஃபினோலெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் எப்படி சார், அதை கன்சிடர் பண்ணலாமான்னு கேட்டிருக்காங்க. 16 டைம்ஸ் ஏர்னிங்ஸ். நம்ம 170 இருக்கிறப்ப சொல்லியிருந்தோம், இப்போ மேலே ஏறிடுச்சு. ஸோ மார்க்கெட் வந்து கீழே விழுகிறப்ப அதுவும் கீழே விழுவும். ஒரு 200 கீழே போனால் நீங்க பார்க்கலாம். அடுத்து பிர்லா சாஃப்ட், ஜென்சார் டெக், இது ரெண்டுல எது சார் நல்லா இருக்கும், உங்களோட வியூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாருங்க. பிர்லா சாஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் 23 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ங்க. ஜென்சார் டெக் ஒரு 30 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்கும். ரெண்டுக்குமே கடன் கிடையாது, நல்ல கம்பெனி தான். வேல்யூவேஷன் வைஸ் பார்த்தோம்னா பிர்லா சாஃப்ட் வந்து ரொம்ப சீப்பு. பட் இதை விட இன்னும் சீப்பா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
நம்ம வந்து ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி பிர்லா சாஃப்ட்வேர் 20 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ல கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அடுத்து மோஸ்ட் சிப் டெக்னாலஜிஸ் அப்படின்ற நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்காங்க. 100 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ங்க, ரொம்ப ரொம்ப ஓவர் வேல்யூட். தென் எல்என்டி பத்தி கேட்டிருக்காங்க. 33 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்குங்க. என்ன ஒரு விஷயம் அப்படின்னா எஃப்ஐஐஸ் தொடர்ந்து விற்கிறாங்க. அதாவது 24% இருந்து 20% ஸ்டேக்கை குறைச்சிருக்காங்க லாஸ்ட் 1 இயர்ல. இன்னும் எஃப்ஐஐஸ் விற்றாங்க அப்படின்னா அது ஒரு 30 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்க்கு வந்தது அப்படின்னா கன்சிடர் பண்ணலாம். நானும் 30 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்க்காக கிட்டத்தட்ட 6 மாசத்துக்கு மேல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்து வாட்டர் எனர்ஜிஸ் பத்தி கேட்டிருந்தாங்க. 48 டைம்ஸ் பக்கமா ஏர்னிங்ஸ் இருக்குங்க. வாட்டர் எனர்ஜிஸை கன்சிடர் பண்றதுக்கு டாடா பவரை கன்சிடர் பண்ணிட்டு போயிடலாம். 32 டைம்ஸ் தான் ஏர்னிங்ஸ். அடுத்த ஒரு நண்பர் வந்து டாடா குழுமத்துல இப்போதைக்கு கன்சிடர் பண்ற மாதிரி இருக்க ஸ்டாக், நீங்க கன்சிடர் பண்ற ஸ்டாக் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நான் இப்போதைக்கு 2 ஸ்டாக் தொடர்ந்து கன்சிடர் பண்ணிட்டு இருக்கேன். ஒன்னு வந்து டாடா மோட்டார்ஸ், இன்னொன்று வந்து டாடா கெமிக்கல்ஸ். அடுத்த ஒரு நண்பர் வந்து சவுத் இந்தியன் பேங்கோட புக் வேல்யூ 35 or 37 இருக்கு. நான் வந்து இப்ப ஹையர் நம்பர்ஸ், அதாவது 1000 குவான்டிட்டி கன்சிடர் பண்ணிடுவா இப்ப இருக்க ஷேர் பிரைஸ்க்கு, நான் வந்து 10 இயர்ஸ் ஹோல்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க. 10 வருஷம் ஹோல்ட் பண்ண போறோம் அப்படின்றதுல கான்பிடென்டா இருக்காரு. அதை எதுக்கு 1000 ஒரே நாள்லயே கன்சிடர் பண்ணணும்? மாசம் மாசம் 25, 50, 50 கன்சிடர் பண்ணீங்கன்னா ஒரு வருஷத்துல 1000 ரீச் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நீங்க 9 இயர்ஸ் ஹோல்ட் பண்ணிக்கீங்க. அடுத்து அதானி பவர் பத்தி எழுதியிருக்கிறாங்க. அதானி பவர் நம்ம எப்பொழுதுமே கன்சிடர் பண்றது இல்ல. பட் நான் வந்து ஏற்கனவே கன்சிடர் பண்ணியிருக்கேன். அது வந்து அப்பப்போ 1-2 கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு. நல்ல நிறுவனம் தான். பட் டெட் டு ஈக்விட்டி தான் 0.70. 1-2 கன்சிடர் பண்றதுல எந்த தப்பும் கிடையாதுங்க. பல்கா கன்சிடர் பண்ணி மாட்டிக்காதீங்க. அடுத்து உக்ரோ கேபிட்டல் அப்படின்ற நிறுவனத்தை பத்தி எழுதியிருக்காங்க. கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்குங்க. லாஸ்ட் 1 இயரா ரெவென்யூ தென் ப்ராஃபிட் எல்லாமே ஏறி இருக்கு. புக் வேல்யூ கீழே தான் இருக்கு. 14 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்கு. உங்கள்கிட்ட நீங்க சீப்பரா ஏர்லியர் டேஸ்ல கன்சிடர் பண்ணிருந்தீங்க அப்படின்னா தொடர்ந்து ஹோல்ட் பண்ணலாம். பட் நம்ம இப்ப கன்சிடர் பண்றது கொஞ்சம் காஸ்ட்லி தான். நம்ம கர்நாடகா பேங்க், தமிழ்நாடு மெர்கடைல் பேங்க், சவுத் இந்தியன் பேங்க்லாம் 6 டைம்ஸ் 7 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்கு. அதுக்கு இது ரொம்ப காஸ்ட்லி தான். அடுத்து ஒரு மாசத்துக்கு 1000 ரூபாய் என்னால இன்வெஸ்ட் பண்ண முடியும். எதுல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உங்களோட ஏஜ் வந்து 45க்கு மேல இருக்கு அப்படின்னா ஒரு ஐடிசி, ரிமைனிங் எல்லாமே கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒரு 25 to 35 அந்த ரேஞ்சில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மாசம் வந்து டாடா மோட்டார்ஸ், அடுத்த மாசம் வந்து சவுத் இந்தியன் பேங்க், அடுத்த மாசம் தமிழ்நாடு மெர்கடைல் பேங்க், அடுத்த மாசம் ஐடிசி. இந்த மாதிரி ஸ்மால் கேப், மிட் கேப், தென் லார்ஜ் கேப், தென் ஸ்மால் கேப், மிட் கேப், லார்ஜ் கேப், இந்த மாதிரி ஒரு சர்க்குலேட் பண்ணி நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் மாசம் மாசம். அடுத்த ஒரு நம்பர் வந்து சமீபத்தில் லிஸ்ட் ஆன கம்பெனிஸ் பத்தி கேட்டிருக்காருங்க. சம்பவ் ஸ்டீல், தென் குசாக் லிமிடெட். இது ரெண்டுமே வந்து ஓவர் வேல்யூடு தான். குறிப்பா அந்த ஸ்டீல் பிசினஸ் வந்து டெட் டு ஈக்விட்டி ரொம்ப ரொம்ப அதிகம். இது ரெண்டையுமே நம்ம ஐபிஓப்பையும் பார்க்கல, தென் அதுக்கப்புறமே பார்க்க போறது கிடையாதுங்க. அடுத்த ஒரு நண்பர் வந்து நீங்க யூஸ் பண்ற brokerage ஆப்ல உங்களுக்கு எது சார் கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எனக்கு வந்து ஐசிஐசிஐ டைரக்ட் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. ஏன்னா ஐசிஐசிஐ டைரக்டை பொறுத்த வரைக்கும் சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் 1-2 கன்சிடர் பண்றப்ப brokerage வந்து எனக்கு ரொம்ப கம்மியா தான் போகும். இதை வந்து நான் ஸ்டாக்ஸ் வாங்குறதுக்காக யூஸ் பண்ணுவேன். பாண்டை கன்சிடர் பண்றதுக்கு அப்ஸ்டாக்ஸ் யூஸ் பண்ணுவேங்க. இதெல்லாம் தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம். ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தா எல்லாத்தையும் எழுதுங்க. எல்லாருக்கும் நன்றி.